ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இது செஷன் நம்பர் 2. இந்த புக்கோடைய லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஃப்ளிப்கார்ட் லிங்க் இருக்குது, அமேசான் லிங்க் இருக்கான்னு தெரியல. யூத் காம்படிஷன் டைம்ஸ் அப்படிங்கிற புக் தான். உங்களுடைய ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். கொஷின் நம்பர் 1. ஸோ போன கிளாஸில் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1 இது பார்த்தீங்கன்னா யூகேபிசி அப்படிங்கிற ஒரு என்ன எனக்கு தெரியல. பிஎஸ்சி அப்படிங்கிறது எங்கன்னு தெரியல. உத்தரகாண்ட் பிஎஸ்சியாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் இது. எதுக்கு சார் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனாக ஒன்று வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி எக்ஸாமினேஷன் கொஷின் செட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த யூகேபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, இவங்க எல்லாருமே ஸ்டேட்டாக எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு தான் போவாங்க. கேட்டில் எல்லா கொஷினுமே கிடச்சிடாது. அங்கே 1 மார்க் லெவல் கொஷின் வந்து என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. ஓகேங்களா? 2 மார்க் லெவல் கொஷின் வந்து ஆல்மோஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆகிப்போச்சு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இந்த மாதிரியான ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், சூஸ் பண்ணி நடத்துகிறேன். ஓகேங்களா? ரைட். கொஷின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க? தி இண்டிவிஜுவல் EMF இன் தி அர்மேச்சர் ஆஃப் ஏ வேவ் வவுண்ட். வேவ் வவுண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வேவ் வவுண்ட். இந்த வேவ் வவுண்ட் அப்படிங்கிற இதுலேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், parallel path, number of parallel path A equal to 2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 4 pole DC மெஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ போல் P equal to என்ன? 4 pole DC மெஷின் having 100 armature conductors. அப்போது Z equal to என்ன? 100. அப்புறம் rotating at 600 RPM. அப்போது N equal to 600 RPM கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளெக்ஸ் பர் போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பர் போல் ஈக்குவல் டு 1 வெபர். அவ்வளோதான், எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? இன்டியூஸ்டு EMF என்ன? இன்டியூஸ்டு EMF என்ன வரும்? ஓகே, ஸோ இன்டியூஸ்டு EMF ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு PN by 60 இன்டு சட் பை ஏ. இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். பிக்கு பதிலாக 4, என்னுக்கு பதிலாக 600, ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக 1 டிவைடட் பை 60, இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது? 100, ஏக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ 0 0 கேன்சல், அப்புறம் 6 1 0. ஓகேவா? ஸோ 2 2s are 4, 2 2s are 4. ஸோ இப்போ என்ன வருது? 2000. இது ஒரு ஈஸியான கொஷின். ஓகேவா? ஸ்டார்டிங்கே ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சார் வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லாமே முக்கியம். அண்ட் இந்த செஷன் மெயினாக நான் நடத்துறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து கிராஸ் கோர்ஸுங்கிறதுனால என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கொஸ்டின் நம்பர் 2 இது பார்த்தீங்கன்னா கேபிஎஸ்சின்னு இருக்குது. ஓகே ரைட், அடிக்கடி காணாமல் போகுது. ஓகே, ஒரு ஓரம் மாற்றி வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த கொஷின் நம்பர் 2 இந்த ஒரு செஷனில் ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8 போல் டிசி மெஷின். ஸோ P equal to 8. ரைட். டிசி ஜென்ரேட்டரா? ஓகே, ஜென்ரேட்டர். இசட் கொடுத்துருக்காங்க. இசட் equal to என்ன கொடுத்துருக்காங்க? 500 armature conductors. ஓகே, has useful flex per pole. flex per pole கொடுத்தாங்க. flex per pole 0.065. ஓகே, அப்புறம் what will be the EMF generated EMF? ஓகேவா? generated EMF என்னன்னு கேட்குறாங்க, EG என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன வவுண்டு? லேப் வவுண்ட். ஓகேவா? லேப் கனெக்டட் கொடுத்துட்டாங்க. லேப் கனெக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லேப் அப்படின்னா என்ன? A equal to number of parallel path is equal to என்ன வரும்? நம்பர் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு 8. அப்புறம் என்ன? ஸ்பீடு கொடுத்தாங்க. N equal to 1000 RPM சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. ஜென்ரேட்டட் EMF ஃபார்முலா என்ன வரும்? EG is equal to PN by 60 இன்டு Z by A. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Pக்கு பதிலாக 8 இன்டு என்னுக்கு பதிலாக 1000 RPM. 8 இன்டு 1000 RPM
இண்டு ஃப்ளக்ஸுக்கு பதிலாக 0.065 டிவைடட் பை 60க்கு பதிலாக 60 இண்டு இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது 500 இருக்கா ஓகே 500 வெயிட் பண்ணுங்கள் இது தள்ளிக்கலாம் தப்பில்லை எஸ் 500க்கு பதிலாக 500 டிவைட் பை ஏக்கு பதிலாக என்ன அகைன் ஒரு 8 ஸோ இந்த எட்டும் கேன்சல் ஆகிடும் அப்புறம் பாருங்கள் 0 0 கேன்சல் 3 2s are 6 5 2s are ஷிட் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு பெண்ணை மாத்துறேன் ஓகே சாரி தெரியல ஓகே ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல இன்றைக்கின்னு ரொம்ப டென்ஷன் பண்ணுது இதுலேயே ஒரு பெரிய மல்டி டாஸ்கிங் ஒன்றும் பண்ணல ஓகே ஸோ இங்கே 60 தான் இருந்துச்சு 60 இங்கே 8ன்னு இருக்குது ஸோ 8ம் கேன்சல் ஓகேவா இங்கே 60 இருக்குது ஸோ 0 இங்கே 0 கேன்சல் ஓகேவா ரைட் இப்போ அடுத்து என்ன செய்யலாம் 3 2s are 6 3 2s are 6 மேலே நான் என்ன செய்யணும் 5 2s are 10 0 0 ரைட் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 500 0.65 5 டிவைட் பை 3 எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள் ஓகே இது வந்து இங்கே என்ன ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 541.67 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது ஓகேவா சிம்பிள் நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் தான் வேலை ஓகேவா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் 51.67 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தானே ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு ஈஸியான கொஷின் தான் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இஃப் தி ஸ்பீட் ஆஃப் a DC machine is doubled and flux வந்து கான்ஸ்டன்ட் ஜென்ரேட்டட் EMF என்ன நான் வந்து பேசிக் நடத்தும் போதே சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஜென்ரேட்டட் EMF ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன K/ω/m கரெக்டா ரைட் இந்த K அப்படிங்கிறது என்ன PZ by 2πA கரெக்டா PZ டிவைடட் பை 2πA into π/m கரெக்டா இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறத எழுதிக்கலாம் ரைட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டாங்க இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஓகே ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு என்ன கேட்குறாங்க ஸ்பீட் ஆஃப் டிசி மிஷின் இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த இதை வச்சு சொல்லலாம் ஈஸியாக ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு இஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸு ω/m கரெக்டா இப்போது இந்த ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த K/π அப்படிங்கிறது என்னவாயிடும் கான்ஸ்டன்ட் ஆகிடும் ஸோ இஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ω/m ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த K அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியபிளாக தான் இருக்கணும் ஓகேவா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டேர்மை நம்ம என்ன செய்ய முடியாது வேரி பண்ண முடியாது ஸோ ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ω/m இருக்கா இப்போ இந்த ω/m இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஜி என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஸ்பீட் ஆஃப் டிசி மிஷின் வந்து இன்க்ரீஸ் டபுள் ஆகுது இது டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஜி என்ன ஆகும் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும் ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான கொஷின் வந்து நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா ஓகே ரொம்ப அதிக வருஷம் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் இது ரைட் பார்க்கலாம் அவ்வளோ கஷ்டமான கொஷினாவாக இருக்கும் ஐ ஹோப் இது பார்த்தீங்கன்னா ஏபி டிரான்ஸ்கோ ஆர்பிஎஸ்சி இஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஓகேவா எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் இதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கொஷினை தான் ஆர்பிஎஸ்சியில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஎஸ்சியில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஏபி டிரான்ஸ்கோவில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இஎஸ்சி இது வந்து அடுத்து இது மாதிரி வரதுக்கு பெரிய டைம் எடுக்காது எப்படி வர டைம் எடுக்காது டான் ஜெட்கோ அடுத்து இவங்களுடைய எடிஷனில் வந்துட்டு டான் ஜெட்கோ 2021 அப்படிங்கிற மாதிரி போடக்கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் யாரும் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க டான் ஜெட்கோ 2021 தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எனக்கும் தெரியாது ஓகேங்களா ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டியிருக்கு கொஸ்டின் நம்பர் 4
ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க யூபிஎஸ்சி கொஸ்டினும் கேட் கொஸ்டினும் ஏன் ரொம்ப முக்கியம்னு. கேட் கொஸ்டின் கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கேட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 மார்க் கொஸ்டினுமே சில நேரங்களில் டஃப்பாக இருக்கும். பட் கேட் கொஸ்டின் பட் யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4. போல்ஸ் 8 போல் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 போல் P is equal to 8. டிசி ஜென்ரேட்டட். ஓகேவா? ஜென்ரேட்டர் சிம்பிள் என்ன உண்டு? வேவ். ஓகேவா? வேவ்னா என்ன? நம்பர் ஆஃப் பேரல் பாத் A equal to 2. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அர்மேச்சூர் கண்டெய்னிங் 32 காயில்ஸ் ஆஃப் 4 turns ஈச். நான் இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். கண்டக்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அப்படி தானே? நான் அந்த பேசிக்காக நடத்துகிற அந்த கிளாஸ்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். காயில்ஸ் எத்தனை இருக்குது? 32 காயில்ஸ் இருக்குது. எத்தனை ஈச் டேன்ஸுக்கு வந்து 6 இருக்குது. அப்போது ஈச் டேன் 6 அப்படின்னா 6 × 2 என்ன வரும்? போட்டு பாருங்கள். 12. ஸோ 32 × 12 4 6 2 3. ஸோ 4 8 3 3 8 4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? 3 8 4. இது என்ன? கண்டக்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளக்ஸ் பர் போல். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0.06 வெபர். ஓகே. மெஷின் ரன்னிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 250 RPM. 250 RPM. இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ். ஐயோ கொஸ்டின் வந்து டஃப். இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ் எனக்கு தெரியாது. இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜுங்கிறது என்ன? இன்டியூஸ்டு EMF, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ்னா என்ன? ஜஸ்ட் இன்டியூஸ்டு EMF தான். அதை தான் அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டட் EMF அப்படிங்கிறத இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியுமா? PN by 60 × Z divided by A. இப்போ சிலருக்கு வந்து டவுட் வரும், சார் போன வாட்டி K/ω/Mனு போட்டிங்க, எப்படி போட்டிங்க? PZ divided by 2πA × π/ω/Mனு போட்டிங்களா சார்? அப்போ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் பெர் செகண்ட் சொல்லக்கூடிய ω/Mல எழுதியிருக்கோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் RPM சொல்லக்கூடிய என்ன வச்சு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் டவுட் வரவே கூடாது. மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் டஃப்னு முடிவாயிடுச்சுன்னா டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். பட் நான் இப்போ சொல்கிறேன், மெஷின்ஸை நான் ஈஸியாக்கி காட்டுறேன், உங்களுக்கு இலகுவாக்கி காட்டுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இலகுவாக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு கான்செப்டுவலாக சரியான இதில் பிரித்து படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன செய்ய முடியும்? மெஷின்ஸில் அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே. ஸோ எப்படி பவர் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மாற்ற முடிஞ்சதோ அதே மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸையும் ஈஸியாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ போல்ஸ் என்ன இருக்குது? 8. ஸ்பீட் என்ன இருக்குது? 250. ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது? 0.06 டிவைடட் பை 60 × சட் என்ன இருக்குது? 384. ஏ என்ன இருக்குது? ஏ வந்து 2. ஸோ சால்வ் பண்ணலாமா? சிம்பிள். ஸோ 2 4. வேறு என்ன பண்ணலாம்? வேறு எங்கேயாவது சால்வ் பண்ண முடியுதான் பாருங்கள். எஸ், இங்கே சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 6 0 0 2 2s are 4 3 2s are 6. ஸோ இது போடுங்க பார்க்கலாம். 1 2 3s are 6 ரிமைனிங் 2 8. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும்? இப்போது மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 25 என்ன வரும்? 50. 50 × 6 என்ன வரும்? 30. 0 போட்டோம்னா போச்சுன்னா 3 தான் வரும். ஸோ 128 × 3 24 ரிமைனிங் 2 6 8 3. ஏன்னா 384 தான் கிடைக்குது எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாது, எங்கே என்ன இருக்கும்னு யாருக்கு தெரியாது. ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எஸ், கரெக்ட். 384 அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஸோ லாஸ்ட் கொஷின். அடுத்த செஷன் நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ அகெயின் ஒரு காமெடி பீஸ் கொஷின். இதுலேருந்து கொஷின் இது மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ பேசிக்கான கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கொஷினை நீங்கள் என்ன செய்ய தேவை இருக்காது, உளுந்து மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்களே செய்கிற மிகப்பெரிய துரோகம், உங்கள் மூளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் மனப்பாடம். சில இடங்களில் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குன்னா மனப்பாடம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ். இன்டியூஸ்டு EMF இன் டிசி ஜென்ரேட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. டிசி ஜென்ரேட்டரில் வந்து என்ன இருக்கும்? ஜென்ரேட்டட் EMF அல்லது இன்டியூஸ்டு EMF அல்லது இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ் என்ன வரும்? PN
pi by 60 into z divided by a. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அர்மேச்சர் ஸ்பீடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா? எஸ். இஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அர்மேச்சர் ஸ்பீட் இருக்கா? அர்மேச்சர் ஸ்பீட் இந்த இருக்குது. அடுத்து என்ன? நம்பர் ஆஃப் மெஷின் போல்ஸ். எஸ், நம்பர் ஆஃப் மெஷின் போல்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். இஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போல்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. ஃப்ளக்ஸ் பர் போல். எஸ், ஃப்ளக்ஸ் பர் போலுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. இஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் பர் போல். ஓகேங்களா? அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த புக்கை யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன். இது ப்ரொமோஷன் கிடையாது. ஆல் தி வெரி பெஸ்ட்.